சினிமா செட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காரு. அதாவது நான் சாதி மதமற்றவன் அப்படின்ற சான்றிதழ் வழங்குறதுக்கு ஒரு சட்டம் தமிழக அரசு இயற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சமீப காலத்துக்கு முன்னாடி அவர் மற்ற மாநிலங்களில் போயிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவன்னு சொன்னது சர்ச்சையாச்சு. அப்போ அது உண்மையா இது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதல சார். அதாவது அவர் பாக்யராஜ் சாரோட அசிஸ்டண்டாக இருந்தார். பாக்யராஜ் சாரும் அவரும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்னு இப்பொழுது கிளப்பப்படுகிறது. இன்றைக்கு பாக்யராஜ் சார் இறப்புக்கப்போ யாரையுமே வேலை செய்ய விடாமல் அவரே எல்லா வேலையும் இழுத்துட்டு போய் செஞ்சார். எங்களுக்காக பாக்யராஜ் சாருக்கு நாங்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறோம், அதை கூட தடுத்துட்டு அவரே முன்னின்று எல்லாரும் செஞ்சு ஓவர்லுக் பண்ணார் அப்படின்ற ஒரு சர்ச்சையும் வருது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பார்த்திபன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், அவர் புதிய பாதைன்ற ஒரு படத்தை அவரே நடித்து இயக்கி வெளியே வந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அவங்க சீதா மேடம் அவங்க தான் கல்யாணம் பண்ணாங்க. அது அவங்களோட பர்சனல் லைஃபு. அப்பயே அவர் பொது வழியில் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், எனக்கு நான் எந்த ஜாதியை சேராதவன் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை வரவேற்போம். ஆஹா, சாதாரண பார்த்திபன், ராதாகிருஷ்ணன் பார்த்திபனை வரவேற்போம். அவர் ஒரு தெலுங்கு படம் நடிக்கிறார். அதுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு எங்கே போகிறாரு? ஹைதராபாத்து போகிறார். ஹைதராபாத்தில் போனோடனே அவர்கள் மொழியில் பேசுவது தவறில்லை. யாராக இருந்தாலும் அந்த தாய்மொழியில் பேசினா அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்கும். இப்போ நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா தமிழில் பேசினா ஆர்ப்பரிக்கும், கர்நாடகம் போனீங்கன்னா கன்னடம் பேசினா ஆர்ப்பரிக்கும், தெலுங்கு போனீங்கன்னா ஹைதராபாத் போனீங்கன்னா தெலுங்கில் பேசுகிறப்ப ஆர்ப்பரிக்கிறப்ப, அந்த இடத்துல நான் தெலுங்கில் பேசுகிறப்ப அங்கே இருக்கக்கூடிய கூட்டங்கள் உங்களுக்கு கொண்டாடுறப்ப வாலண்டியாக வம்படியாக ஒரு வண்டியில் ஏறுறார், ஜாதி வண்டியில் ஏறுறார். என்ன ஏறுறாருன்னா, நான் இந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவன், நாங்களும் உன்னோட இனத்தை சேர்ந்தவன் தான், உங்களுடன் ஒன்று தான், நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக சொல்லுகிற அதே ஜாதியை சேர்ந்தவன் தான் நான் அப்படின்னு இவர் சொன்னோடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, எது இல்லை, அது இல்லைன்ட்டு படம் எடுக்கிற, அங்கே போய் நான் உன்னோட ஜாதியை சேர்ந்தவன் தான், என்னை எல்லாரும் நீங்கள் ஏற்றுக்கணும், நான் உங்கள் இனத்தான் தான், என்னை கை விட்டுறாதீங்க, தெலுங்குலமே என்னை பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி உன் ஜாதி பேரை சொல்கிறியேன்னு சொல்லி இப்போ இங்கே வைரல் ஆனவுடனே இவர் என்ன பண்ணுறார், உடனே எனக்கு ரோசம் விட்டது, நான் முதல்ல போய் தாசில்தார் ஆஃபீஸில் போய் நான் ஜாதி மதமற்றவன்ற சர்டிஃபிகேட் எனக்கு கொடு. ஏன் இவ்வளோ நாளாக கேட்கல? அங்கே போய் உன் ஜாதி பெருமையை பேசிட்டு வந்த, அப்போ கம்முன்னு இருந்த. இங்கே இந்த ஜாதி பெருமையை பேசணுன்னா இங்கே மெஜாரிட்டி வரப்ப தமிழர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறப்ப அந்த ஜாதியை வைத்து இங்கே குழப்பம் நடத்த முடியாது அப்படின்றப்ப டக்குன்னு பெல்ட்டி அடிச்சுக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாராம். நம்மளை எல்லாம் முட்டாப்பீஸ் ஆக்குறாரு. நீங்கள் சமாதானப்படுத்த, நம்ம எல்லாம் முட்டாப்பீஸ், அவர் ரொம்ப புத்திசாலி. உடனே தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு நான் ஜாதி மதமற்றவன் அப்படின்னு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்குது, அதில் என் ஜாதி பேருக்கு அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு. இவருக்காக தனியாக கான்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்களா? இவருக்காக புது சட்டம் ஏற்றணும். அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க, அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை, நீங்கள் அரசுக்கிட்ட தான் முறையிடணும்னு சொல்லி தாசில்தார் ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அரசுக்கிட்ட சொல்கிறாரு. அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், நிறைய பேர் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்றப்ப அது கவர்னர்கிட்ட போய் கிடப்பில் போட்டுருச்சு. இப்போ மறுபடியும் ஆட்சி மாறிடுச்சு, தாவேக்கா வந்துருச்சு. சரி இப்பாவது கொடுங்க, எனக்கு வேறு படமே கிடைக்கல, என்னை எவனும் சேர்க்க மாட்டேன்றானுங்க. ஏன்னா இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் நிறைந்திருக்கிற ஒரு பூமியில் நீ மாற்று ஜாதியை சேர்ந்த ஒரு ஜாதியை முன்னிலைப்படுத்தி அதை மேல்நோக்கி இருக்கிற மாதிரி அந்த ஜாதிக்காக தான் நான் பிறந்தேன், அந்த ஜாதிக்காரன் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே நான் இப்போ ஜாதி மதமற்றவன் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கணும் நீங்கள் துடிக்கிறப்பே உங்களுக்கு ஜாதி வரி எவ்வளோ இருக்குன்னு நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பொது வழியில் தெரியும். இதை யாருமே பேசல, அதனால தான் நம்ம இங்கே பேசுகிறோம். நீங்கள் புதிய பாதை எடுத்து சீதா அவர்களை கல்யாணம் பண்ணி உங்கள் குழந்தைகள் பிறந்தப்பே நான் ஜாதி மதமற்றவன் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை கேட்டு தான் நீ மனுஷன். என் குழந்தைங்களுக்கு இந்த ஜாதின்னு சொல்லி நான் போட மாட்டேன், அவங்களுக்கு ஜாதி மதமற்ற அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் நான் உன்னை பாராட்டுவேன். எப்போ நீ இந்த வேலையை பண்ணுறீங்க? அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தூக்கி பிடித்து, இன்னும் கலோரியில் சொல்லணும்னா அங்கே போய் அந்த பணத்துக்காக அந்த மக்களின் நன்மதிக்கு பெற வேண்டும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து தமிழ்நாட்டில் சம்பாதித்து தமிழ்நாட்டில் கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டை காற்றை சுவாசித்து தமிழ்நாட்டில் மூலம் பணக்கார ஆகிட்டு அங்கே போய் வேற்றொரு ஜாதியை நீங்கள் தூக்கி பிடித்தி திருப்பி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அதே வேணும்னா எவன் கொடுப்பான் படம்? அப்போ என்ன பண்ணுறாங்க, அதை சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு, நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா, நான் ஜாதி மதமற்றவன். நீ தான் போன வாரம் ஜாதி பேரை சொன்ன, நாங்களா சொன்னோம்? இன்றைக்கி வரையும் பாக்யராஜ் சார் எந்த ஜாதின்னு எங்கேயும் சொன்னலை. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அந்த ஜாதி நடந்த ஒரு மாநாட்டில் அவர் கலந்துக்கிட்டப்போ பெரிய சர்ச்சையாச்சு, உங்களுக்கே தெரியும். அது வரையும் அவர் எந்த ஜாதி கூட யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த ஜாதியின் மூலம்தான் பாக்யராஜ் சார்ட்ட சேர்ந்தாருன்ற ஒரு சர்ச்சை எழுதல. ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட் சர்ச்சை எழுதா ஒன்று. ரெண்டாவது,
நீங்கள் அன்றைக்கு சொல்லியிருந்தால் நாங்கள் நம்புவோம். இன்னைக்கு வந்து அது வைரலாகி உங்கள் மேலே கண்டன குரல் வந்தோடனே இப்போ ஒரு அரசாங்கத்தையே அவர் உழுக்கிறாராம், ஜாதி மதமற்றவன் கேளுங்க அப்படின்ட்டு கட்டமைக்கிறாராம். நான் வந்து ஜாதி மதமற்றவன் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் 67 வயசு 70 வயசுல ஜாதி மற்றவன் வாங்கினீங்கன்னா கிழிக்க போகிறேன். நான் கேட்குறேன், இப்போ நான் வந்து ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு பிரஜை, நான் ஜாதி மதம் அற்றவன் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை வாங்கினேன்னா எனக்கு ஒரு 18 வயசு 20 வயசில் வாங்கினா கூட எதனா ஒர்த்து இருக்குது, நான் வந்து இப்படி வாங்கியிருக்கேங்க, எனக்கு வந்து எதுவுமே இல்லைங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து சாக போகிற நேரத்தில் சங்கரான்னு 67 வயசில் வாங்கி வீட்டில் மாட்ட போகிறீங்களா? கேள்வி எழுமா இல்லையா? இதை ஏமாற்று வேலை. இப்போ மறுபடியும் அவர் என்ன ரெட்டு போடுறாரு, தாவேக்கா ஆட்சி வந்துச்சு, கவர்னர் மாறிட்டாரு, அல்லையக்கிட்ட சொல்லி அதை அப்ரூவ் பண்ணி எனக்கு ஜாதி மற்றவன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கொடுத்து இவர் என்ன பண்ண போகிறாரு? நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஜாதி மதமற்றவன் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் நீங்கள் உங்கள் ஜாதியை தூக்கி பிடித்த வீடியோ திருப்பி இங்கே போடப்படும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது ஒருபோதும் நடக்காது. ஒரு பட வாய்ப்புக்கான ஸ்டண்ட்னு கூட எடுத்துக்கலாமா சார்? இது இல்லை அவரை பற்றி நியூஸ் எதுவுமே இல்லை, ஏதாச்சும் ஒரு பப்ளிசிட்டி பண்ணணும், ஏதாச்சும் நம்ம பேர் வந்து மக்கள் பேசணும். இல்லை, பெரும்பான்மையான மக்களை வந்து அவரை நிராகரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கிட்டார். அவர் வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவர் யாருக்கும் தெரியாது, எல்லாரும் கொண்டாடணும். நீ பார்த்திபனாவே எல்லா விஷயங்களும் வித்தியாசமாக பண்ணுவாருன்னு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அவரை கொண்டாடிட்டு இருந்தோம். சம்பந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல போயிட்டு தன் ஜாதியை தூக்கி பிடித்தவன, அப்போ இவர் ஜாதி வெறி பிடித்தவன் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மாற்று ஜாதியை சேர்ந்தவர்கள் அவர் வெறுக்க ஆரம்பிச்சுவாங்க. நீ சூர்யா முக்கி இப்போ தான் கருப்பு ஓடி, கருப்பு கூட எப்படி ஓடிச்சு? கருப்புரை தொட்டனால ஓடிச்சு. கருப்புரை மட்டும் தொல்லனா இன்னும் காணாமல் போவார். அவர் வந்து வெளியில் வந்து நான் அப்படி ஆகும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் ஓட விடுவானுங்க. சாமியை தொட்டதுனால சாமினால தப்பிச்சுது. நீங்கள் எங்கே போய் பேய் வந்தாலும் நீங்கள் எங்கே போய் அடைஞ்சால் நீங்கள் தப்பிப்பீங்க. எவ்வளோ தீய சக்தி உங்களை அணுக வந்தாலும் கோயிலுள்ள போயிட்டீங்கன்னா நீங்கள் தூய சக்தி ஆகிடுவீங்க. அந்த கோயிலுள் வந்து கருப்பை அவர் தொட்டதுனால தான் இன்றைக்கி தப்பிச்சார். இல்லாட்டி அவரும் காணாமல் போயிருந்தோம். காணாமல் தான் போயிட்டார். அவரெல்லாம் காணாமல் ஆகிட்டாங்க. எல்லாருமே தேவையில்லாமல் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை பற்றி பேசுறது, நீட்டை பற்றி பேசுறது, அதை பற்றி பேசுறது, இதை பற்றி பேசுறது, தஞ்சாவூர் கோயிலை பற்றி பொண்டாட்டியை பேச விடுறது, என்வரல் ஆஃப் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் படி தம்பியை பேச விடுறது, திருப்பதி கோயிலை பற்றி அப்பனை பேச விடுறது, ஒட்டுமொத்த மக்களை நிராகரிச்சிட்டாங்க. இன்றைக்கி சாமியிடம் அவர் சரணடைஞ்சார். எங்கள் கருப்பு சாமிகிட்ட சரணடைஞ்சதுனால தப்பிச்சார். அதே மாதிரி இப்போ இவர் ஒரு ஜாதியை பெருமையாக பேசி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மேலும் இருக்கக்கூடிய வன்மத்தை சம்பாதிச்சதுனால நான் ஜாதி மதமற்றவன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வீடு வீடாக போய் கொடுக்க போகிறாரா? நான் அன்றைக்கி இந்த ஜாதியை பற்றி சொன்னேன், அதை அழிச்சிருக்கேன், நான் ஜாதி மதமற்றவன், இந்த பாருங்க நான் அந்த ஜாதி இல்லை, பாரு நான் அன்றைக்கி இந்த ஜாதி படம் ஒன்றுக்காக நான் அப்படி சொல்லிட்டேன், அதை அழிச்சிருங்க, நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், நான் ஜாதி மதமற்றவன் சொல்ல போகிறாரா? யாரை ஏமாத்துற வேலை? இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை தயவு புரிஞ்சுக்கணும். சமீப காலமாக இந்த முருகன் குறித்து வந்து படங்கள் எடுப்பது வந்து ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்கு சார். இங்கேயும் சரி தெலுங்குலையும் சரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் எடுக்கக்கூடிய படத்தில் வந்து தமிழ் கடவுள் முருகன் வந்து வட மாநிலத்தில் பிறந்தவராக காமிச்சிருக்காங்கன்ற ஒரு சர்ச்சை இருக்கு. அதற்கு போட்டியாக தான் வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் இயக்கக்கூடிய தனுஷ் நடிக்கக்கூடிய படத்துக்கு தமிழ் முருகன் பெயர் வச்சிருக்காங்கன்ற ஒரு சர்ச்சையும் இருக்கு. எப்படி பார்க்க? இல்லை, தமிழ் முருகன்ற டைட்டில் வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா முருகர் வந்து தமிழ் கடவுள். ஆக்சுவலாக முருகன் முருகா அப்படியே கூட சொல்லாமல் முருகு அப்படின்னு தான் சொல்லணும். முருகு என்றால் அழகு, முருகு அப்படின்னு தான் சொல்லணும். முருகுனா அழகு, அழகு தெய்வம் தான் முருகர், தமிழ் கடவுள் அவர். இதுவரையும் எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்துலேயும் அந்த மொழிக்கான கடவுள்னு யாருமே கிடையாது. அந்த மண்கான கடவுள் யாருமே கிடையாது. சிவன்றது பொது கடவுள், அம்மன்றது பொதுக்கடவுள். இங்கே நம்ம வந்து மாரியம்மா இருப்போம், அங்கே துர்காவாக இருப்பாங்க, அப்போ பெண் தெய்வம். இங்கே காளிகாம்பலாக இருக்காமல் அங்கே காமாட்சி அம்மனாக இருப்பாங்க, அவ்வளோதான். தவிர தமிழுக்கு, நம்மளுடைய இனத்துக்கு, நம்மளுடைய மொழிக்கு ஒரு கடவுள் இருக்குன்றதுனா அது வந்து முருகர் தான். ரெண்டாவது, குன்றும் இருக்குமிடெல்லாம் குமரன் இருக்குமிடம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கு மலைகள் இருக்கிறதோ அந்த மலைகள் மேலே கண்டிப்பாக முருகர் இருப்பார். பழனி, பழங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர் சோலையுடன் சுவாமிமலை, அழகிய திருத்தணிகை, இப்போ லேட்டஸ்ட்டாக மருதமலை. அறுபடை வீடு இல்லாமல் மருதமலையும் சேர்த்துனா 7 படை. எங்கே திரும்பினாலும் முருகர் இருப்பார். குன்று இருக்கமெல்லாம் குமரன் இருப்பார். எங்கள் ஊரில் காரைக்குடியில் குன்றக்குடி, அது பேரே குன்றம் இருக்கிறதுல குடிகொண்டு இருப்பார். குன்றத்தில் குடிகொண்டு இருப்பவர் தான் குன்றக்குடி. அப்போ வந்து முருகர் எல்லா இடத்துலையும் இருப்பதனால குன்று இருக்குமிடெல்லாம் குமரன் இருக்குமிடம் சொல்லி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய ஜாரிஃபல் லிமிட்டு ஃபுல்லாகவே முருகர் தெய்வம் தான் இங்கே ஜாஸ்தி. இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரத்துக்கு இன்றைக்கி நம்ம வேலை எடுத்துகிட்டு போயிட்டு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து தைப்பூசத்துக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவே கொடுத்துருக்கோம்.
எடப்பாடி அவர் கவர்மெண்ட் வந்து தைப்பூசத்துக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து திருப்பதிக்கு எப்படி சாரசாரை மக்கள் நடந்து போகிறாங்களோ, அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு எப்படி சாரசாரை மக்கள் நடந்து போகிறாங்களோ, பழனிக்கு சாரையாக மக்கள் நடந்து பழனி முருகனை தரிசிப்பாங்க. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் வந்து சொல்லவே முடியாது. இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்து இன்றைக்கி வரைக்கும் கூட்டத்தை அங்கே கட்டுப்படுத்த முடியாத அளவு கூட்டம் போயிருக்கு. நேற்று ஆடிப்பெருக்கில் திருத்தணிகளை நீக்க முடியல, திருத்தணியில் அவ்வளோ பெரிய கூட்டம் போயிட்டுருக்கு. இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் சார்ந்த ஒரு கடவுளை நீ தூக்கின்னு போய் வட இந்தியா சாமின்னு நீ சொன்னீன்னா இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் கோவம் வருமா இல்லையா? அது ஜூனியர் என்டிஆரோ சீனியர் என்டிஆரோ பக்கத்து வீடு என்டிஆரோ எவன் சொன்னாலும் அது தப்பு. என் கடவுளை என் பிறப்பை பழனி பழம் நீதாது, பழனி கிடையாது. அதுவே இங்கே நிறைய பேருக்கு கிடையாது. பழ நீ போடவே கூடாது. பழ நீ தான் போடணும். பழம் நீ தான் பழனி. பழம் நீ இது வந்து நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. அதனால தான் இங்கே உறக்க சொல்ல வேண்டியது இருக்கு நமக்கு. அப்படி வந்து மண் சார்ந்த ஒரு கடவுளை நீங்கள் வந்து வடநாட்டிலேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து நம்ம கொண்டாடுனா, தென்னாடுவ சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுவ சிவனே போட்டுனா சிவன் இருந்தானா இங்கே இருந்தால் அங்கே எல்லாத்துக்கும் போகிறார். எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எந்த நாட்டில் நீ எப்படி வேணால் கும்பிடு, எப்படி வேணால் சிலையை வச்சுக்க, என்னென்ன ரூபத்தில் வச்ச சிலையை கும்பிடு. அந்த சிலைலாம் யாரு? சிவன். தென்னாடுவ சிவனே போற்றி. இங்கே சிவனு வேற எங்கே நீ அது கும்பிட்டாலும் அது சிவன் தான். எந்நாட்டவருக்கும் எந்த நாடு போனாலும் இறைவா போற்றி, அவரும் சிவன் தான். அதனால தான் இன்னைக்கு 27 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்துக்கு இந்தியாவில் அதிகமாக வந்து கிட்டத்தட்ட 48,000 வந்து சிவஸ்தலங்களும் வைணவ தலங்களும் கோவில்களும் தமிழ்நாட்டில் குவிந்திருக்கின்றன. எல்லா கிரகங்களுக்கும் கோவில் இருக்கிற ஒரே ஒரு தமிழ்நாடு. சூரிய பகவான் வேணுமா, உப்புளி வேணுமா, நீங்கள் வந்து திருநாகேஸ்வரம் வேணுமா, சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சனி பகவானுக்கு வேணுமா, திருநள்ளாறு, நீங்கள் என்ன கிரகத்தில் இருக்கலாம் அந்தந்த கிரகத்துக்கு பரிகாரத்துக்கான இது. பஞ்சபூதங்களுக்கும் சிவன் இருக்கு. அருணாச்சல இருந்து நம்ம சிதம்பரம்லேருந்து பஞ்சபூதங்களுக்கும் சிவஸ்தலங்கள் இங்கே இருக்குது. 5 பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்றுக்கு 5 சிவஸ்தலங்கள் இருக்குது. திருவண்ணாமலை அக்னி பகவானா காட்சி அளிக்கிறாரா இல்லையா? வாயுவா காட்சி அளிக்கிறாரா சிதம்பரத்தில்? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போனால் நேரம் பத்தாது. இதை பற்றி சொல்லணும், சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒருத்தர் வெளிநாட்டுக்காரன் இங்கேருந்து பிறந்தோன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முருகரை கும்பிடுகிற என்ன மாதிரி முருக பக்தர் ஏன் பொங்கலை? என்னுடைய பேர் வந்து வெங்கடேசனா இருந்தாலும் என்னுடைய பையன் பேர் சக்திவேல். நான் பெரிய முருக பக்தர். அப்போ என்னுடைய கடவுளை நீ வெளிநாட்டிலேருந்து வந்தவர் வடநாட்டிலேருந்து வந்தவர்னு சொன்னால் எனக்கு கோபம் வரும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதே கோபத்தை திரைப்படம் மூலம் கொடுக்கணும்னு வெற்றிமாறன் நினைக்கிறாரு. வெற்றிமாறனோட எனக்கு நிறைய சமரசம் இல்லைனாலும் இதில் நான் அவரை வரவேற்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் தனுஷ் அதில் நடிக்கிறாரு. தமிழ் முருகன் அப்படின்ற படம் வரப்போகுது. இந்த படம் வந்து முருகருடைய பெருமைகளும் முருகர் நம் மண் சார்ந்து என்னென்ன விஷயங்களை பண்ணுறத பெருமை சாற்று விதமாக கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு தோய்வு வரப்ப, நமக்கெல்லாம் ஒரு தாழ்வு வரப்ப இந்த மாதிரி படங்களை எடுத்து அதை தூக்கி நிறுத்தி நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டத்தையும் இதிகாசங்களையும் முருகாற்றுப்படையும் முருகர் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த மாதிரி சினிமா கலைஞர்கள் தொடர்ந்து பாடுபடணும். அதனால் அதை நம்ம வரவேற்போம். அட் த சேம் டைம் மண் சார்ந்திருக்கு என் கடவுள் எதுவுமே வடநாட்டு கடவுள், பக்கத்து வீட்டு கடவுள், எழுத்து வீடு கடவுள் யாருன்னா சொன்னாங்கன்னா எங்களை மாதிரி முருக கடவுள் நாங்கள் சும்மாக இருக்க மாட்டோம். நாங்கள் கண்டன குரலை எழுப்புவோம். அப்போ இன்றைக்கு எப்படி வந்து திராவிட ஆட்சிகள் மேலோங்கி இருந்து கடவுள் இல்லை, கடவுளை வந்து பிள்ளையாரை போட்டு உடைக்கிறது, ராமருக்கு செருப்பு மாலை போடுறன்ற அந்த காலகட்டத்திலேயே எப்படி வந்து ரஜினிகாந்த் நான் ஒரு கடவுள் பக்தி உடையவன் சொல்லி பட்டை அடித்து உத்ராட்சி கொட்டை போட்டு ராகவேந்திராவோட காப்பை போட்டு எல்லா படத்திலையும் நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு படத்தை காளியாம்பாளுடைய பேஸ் பண்ண பாபான்ற ஒரு படத்தை எடுத்து நான் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கி நடைபெற போடுறவன் அப்படின்றத எப்படி ஆணித்தரமாக அவர் வந்து கொண்டு வந்தாரோ. எங்கன்னா திராவிட ஆட்சி வரப்ப எல்லாம் பெல்ட் அடிக்கிறான். சத்யராஜ் பெல்ட் அடிக்கிறார் பார்த்தீங்களா? நான் பெரியாரோட பக்தன், நான் வந்து கருப்பு சொக்கா தான் போடுவேன், யார் கமலஹாசன், இந்த மாதிரிலாம் பெல்ட் அடிக்கிற காலகட்டத்தில் நான் வந்து இறைபக்தி உடையவன், என்னுடைய கடவுள் இவர் தான் சொல்லி பட்டை அடித்து 4 பக்கமும் பட்டை அடித்து குங்குமம் வச்சு ருத்ராட்ச கொட்டையிட்டு லங் போட்டு கடவுள் பக்தி கடவுளுக்காக நான் இருக்கிறேன்றதை எப்படி அவர் பறைசாற்றினாரோ அதே விதமாக திரு தனுஷ் அவரும் வர்றாரு. தனுஷ் முருகராகவே நடிச்சிருக்கார். சீடன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அவர் முருக கடவுளாகவே நடிச்சிருப்பார். அவர் வந்து அப்போ அவரை உடம்புலையும்
கம்பல்சரியாக ஆன்மீகத்தை நோக்கி முருகரை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அவர் இந்த படத்தில் நடிக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. கண்டிப்பாக நம்மளுடைய இந்த ஜூனியர் என்டிஆரோட வடநாட்டிலேருந்து வந்தவருன்ற அந்த காட்சியை வந்து சீமான் போன்றவர்கள்லாம் எதிர்த்திருக்காங்க, நம்மளும் எதிர்க்கிறோம். அட் த சேம் டைம் இந்த படம் நம்மளுடைய முருகக் கடவுளுடைய பெருமைகளை பறைசாற்று மாதிரி இருக்கணும்னு நம்ம வேண்டுகோள் விடுக்கிறோம். அதே மாதிரி சார் இதுக்கு பின்னாடி அரசியல் ஆக்கப்படுது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கே சார். ஏன்னா இப்போ தொடர்ந்து ஆன்மீகம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் படங்களை ஆன்மீகத்தை பொறுத்தினார். இப்போ திரு தனுஷ் அவர்களும் போகிற இடம் எல்லாம் ஓம் நம சிவா சொல்றதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி படங்களாக இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கால்குலேஷன் இருக்குது அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய படங்களை வந்து பெருமை சாட்டு பிரபுசாலமன் ஒருத்தர் இருக்கார், தன்னுடைய எல்லா படங்களையும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான் வாய்ப்பு கொடுக்குறாரு. இவர் அட்லி இன்றைக்கி விஜய் சாருக்கு வந்து எவ்வளோ டைரக்டருக்கு வந்து அவருக்கு ஹிட்டு கொடுத்துருக்காங்க. முருகதாஸ்லேருந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. ஆனால் அந்த டைரக்டரில் பர்சனலாக அவருக்கு அட்டாச்மெண்ட் இருக்குன்னா கிடையாது. ஆனால் விஜய்க்கு பர்சனல் அட்டாச்மெண்ட்டாக ஒரு டைரக்டர் இருக்குன்னா ஒரு அட்லி. அது காரணம் என்ன? துப்பாக்கியோட ஹிட்டு படம் கொடுத்துட்டார் அட்லி. துப்பாக்கின்றது எவ்வளோ சூப்பர் ஹிட்டில் படம், கத்தியோட ஹிட்டு படம் கொடுத்துட்டார். அவர் மெர்சல் கொடுத்தாரு, ஓடிச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் துப்பாக்கி கத்தியை விட பெரிய ஹிட்டு படம் இல்லை. முருகதாஸ் கொடுத்த ஹிட்டோட பெரிய அதோட கம்மி தானே. ஆனால் முருகதாஸ் இல்லாட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங் ஏன் அட்லிகிட்ட இருக்குது. அட்லியோடைய முதல் குழந்தை பிறப்பதுக்கு போகிறாரு, அட்லி சீமந்தத்துக்கு போகிறாரு, அட்லியோட கல்யாணத்துக்கு போகிறாரு, அட்லி இரண்டாவது குழந்தை சீமந்தத்துக்கும் போகிறாருன்னா அது வந்து அவர் வந்து மதத்தின் பால் கொண்ட ஒரு பற்று அங்கே டச் ஆகுது. அது ஒரு ஸ்பார்க் அங்கே ஓடுது. நீங்கள் வெளியே சொல்லிக்கலாம், நான் வந்து கிறிஸ்தவ மத எல்லா மதமே எனக்கு ஒன்று, ஆனால் ஒரு ஸ்பார்க் ஆகும்ல, என்ன நம்மள்ட அப்படின்ற அந்த மாதிரி அதில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கனால அவள்கிட்ட இருக்குது. அதுதான் அப்படி உண்மை. இந்த மாதிரி காலகட்டத்தில் தனுஷ் போன்ற ஆட்கள்லாம் தன்னுடைய கடவுளை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்குறாங்க. அதை கண்டிப்பாக அவர் தொடர்ந்து செய்யணும். அடுத்தது நீங்கள் தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.